பாஞ்சாலி விஷயத்தில் ராமசாமிக்கு ஏற்பட்ட பகுத்தறிவு பஞ்சத்தை. இந்த காணொளியில் பார்ப்போம். ராமசாமி சொன்னது. 5 புருஷர்கள் போதாதென்று ஆறாவது புருஷனையும் விரும்பிய துறவுபதியம்மாளைப் போய் கும்பிடுகிறீர்களே. அவளுக்கு மாவிளக்கு வைக்கிறீர்களே. உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான புருஷர்கள் வேண்டுமென்று வரங்கேட்கவா. அந்தப்படி செய்கிறீர்கள். திராவிட தாய்மார்களாகிய உங்களுக்கு அடுக்குமா இது. ஜூன் 5 1948 குடியரசிலிருந்து. உலக ஒழுக்கத்தையெல்லாம் மொத்தமாய் குத்தகைக்கு எடுத்த நபர் போல் பேசிய ராமசாமி தான். நாக்கு பிறண்டு வாக்கு பிறண்டு பின்னாளில் உளறியது. ஒரு பெண்ணுக்கு பல புருஷர்கள். பண்பாட்டு விவாதங்கள் என்கிற தலைப்பில் ராமசாமி செப்பியது. இந்தியாவில் ஒரு புருஷனுக்கு பல பெண்ஜாதிகள் இருந்து வருவது சாதாரணமாகவும். அவ்வழக்கம் சமூகத்தில் ஒப்பு கொள்ளப்பட்டதாகவும். மதத்துடனும் மதச்சம்பந்தமான கடவுள்கள். மதாச்சாரியார் முதலியவர்களுக்குள்ளும் இருந்து வருவதாகவும் ஒப்பு கொள்ளப்பட்டு வருகின்றது. ஆனால் ஒருவித சீர்திருத்தக்காரர்கள் என்பவர்கள் மாத்திரம். அதுவும் வெள்ளைக்கார தேசத்தை அவர்களது நாகரிகத்தை பின்பற்றியவர்கள் என்கின்ற முறையில். சிலர் ஒரு புருஷனுக்கு ஒன்றுக்கு மேல்பட்ட பெண்கள் கூடாது என்று சொல்லுவார்கள். அதற்கு காரணம் சொல்லவும் தெரியாது. 2 பெண்டாட்டிகள் கட்டின மதாச்சாரியாரை வணங்குவார்கள். 2 பெண்டாட்டிகள் கட்டின சாமியையும் கும்பிடுவார்கள். தாங்களும் பல பெண்களிடம் சாவகாசமும் செய்திருப்பார்கள். தங்கள் காதலிகளாக பயன்படுத்தியும் வருவார்கள். ஆனால் வாயில் மாத்திரம் 2 பெண்டாட்டிகளை கட்டிக் கொள்வது சீர்திருத்தத்திற்கு கொள்கைக்கு விரோதம் என்பார்கள். ஆகவே இக்கூட்டத்தார் சீர்திருத்தம் என்பதற்கு அர்த்தம் தெரியாதவர்களும். அதில் பொறுப்பும் கவலையும் இல்லாதவர்களும் ஆனவர்கள் என்று சொல்லப்பட வேண்டியதோடு. வெள்ளைக்கார நாகரிகத்தை தாங்களும் வாயினால் பேசுவதின் மூலம் தங்களை நாகரிகக்காரர். என்று பிரத்தியார் சொல்ல வேண்டும் என்கின்ற ஆசையையும் உடையவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே இதன் நன்மை தீமை என்பது எப்படி இருந்தாலும். ஒரு மனிதனுக்கு உள்ள சுதந்திரம் ஒரு மனுஷிக்கும் இருக்க வேண்டியது என்கின்ற முறையில் பார்க்கும்போது. நமது புருஷர்கள் 2 பெண்டாட்டிகளுடன் வாழுவது போலவே. நமது பெண்கள் 2 புருஷர்களுடன் வாழுவதில் குற்றமில்லை என்பதே நமதபிப்பிராயம் என்பதோடு. அம்முறையை இஷ்டப்படுபவர்கள் கையாளுவதில் எவ்வித தடையும் இருக்கக் கூடாது என்பதும் நமதபிப்பிராயமாகும். மலையாள பிரதேசத்தில் இவ்வழக்கம் இன்று பிரத்தியக்ஷத்தில் இருந்து வருவதை காணலாம். அதாவது ஒரு வீட்டில் 2-3 புருஷர்கள் இருந்தால். அவர்கள் 2-3 பேருக்கும் ஒரு பெண்ணையே மனைவியாக கொண்டு வாழ்க்கை நடத்தி வரப்படுகின்றது. இது தவிர இந்தியாவின் வடகிழக்கில் உள்ள தீபேத்து என்கின்ற நாட்டில் இன்றும் பெண்மக்களில் அவ்வழக்கம் தாராளமாயிருந்து வருகின்றது. ஒரு பெண்ணுக்கு 4-5 புருஷர்கள் கணவர்களாக இருந்து வருகின்றார்கள். இதனால் சிறிதும் சண்டை சச்சரவின்றி சந்தோஷமாகவே வாழ்ந்து வருகின்றார்கள். இப்படியிருக்கின்ற இந்த ஜனங்களிடம் மிக்க நல்ல குணங்களும் நாணயங்களும் இருந்து வருகின்றதாம். இதை தீபேத்துக்கு 2 தடவை பிரயாணம் செய்து நேரிலேயே சென்று பார்த்துவிட்டு வந்த ஒரு பிரெஞ்சு மாதாகிய திருமதி லாபூஜி என்கின்ற ஒரு அம்மையார் இதைப் பற்றி வியக்தமாக எழுதுகிறார். இந்த விபரம் செப்டம்பர் 9-31 தேதி நவசக்தி இல் காணலாம். ஆகவே நமது மக்களுக்குள் வாழ்க்கை முறையோ சீர்திருத்தமோ முற்போக்கோ என்பவைகளைப் பற்றி சுதந்திர உணர்ச்சியோ சுதந்திர அபிப்பிராயம் என்பதோ அநேகருக்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். குடி அரசு துணைத் தலையங்கம் செப்டம்பர் 13 1931. ராமசாமி மேற்கண்ட கட்டுரையில் சொல்லுகிறார். ஒரு புருஷனுக்கு ஒன்றுக்கு மேல்பட்ட பெண்கள் கூடாது என்று சொல்லுவார்கள். அதற்கு காரணம் சொல்லவும் தெரியாது.
காரணம் சொல்லத் தெரியவில்லையாம். அட அரைவேக்காட்டு அறிவு ராமசாமியாரே. ஒரு புருஷனுக்கு ஒன்றுக்கு மேல்பட்ட பெண்கள் என்பது. அவள் சுயமரியாதைக்கு விடப்படும் சவாலையா. இது கூட தெரியாமல் ஒரு பெண்ணியவாதி. வெட்கக்கேடு. தாங்களும் பல பெண்களிடம் சாவகாசமும் செய்திருப்பார்கள். ஆனால் வாயில் மாத்திரம் 2 பெண்டாட்டிகளை கட்டிக் கொள்வது சீர்திருத்தத்திற்கு கொள்கைக்கு விரோதம் என்பார்கள். என்கிறார் ஈ. ராமசாமி. கால மாற்றத்திற்கேற்ப நாகரிகம் மாறுகிறது. ஒரு காட்டுமிராண்டித்தனத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் என அறிவில்லாமல் தான் ஈ. ராமசாமி பேசிவிட்டார் என நம்புகிறோம். எல்லா விஷயத்திலும் முட்டாள்தனமான முரண்பாடுகளைக் கொண்டிருந்த ஈ. ராமசாமி. ஒரு பெண். பல ஆண்கள் திருமண விஷயத்தில் மட்டும் முரண்பாட்டுக்காரராக இல்லையென்றால். அவரது பகுத்தறிவுக்கே இமாலய அவமானம் இல்லையா என்பதால். இந்த விஷயத்திலும் கேவலமாய் முரண்பட்டிருக்கிறார். அறிவு நாணயம் உள்ளவன் இவ்வாறாக முரண்படுவானா. முதல் முரண்பாடு. ஒரு பெண். பல ஆண்களை கட்டிக்கொண்டு இன்பம் அனுபவிக்க உரிமையுள்ளது என பேசும் ஈ. ராமசாமி தான். பாஞ்சாலி ஐவரை திருமணம் முடித்ததை ஒழுக்கக்கேட்டிலும் மிக கேவலமான ஒழுக்கக்கேடு என கூறியும். திராவிட தாய்மார்கள் அவரை வணங்கலாமா என கேட்கிறார். எதை ஒழுக்கக்கேடு என ஈ. ராமசாமி பாடமெடுக்கிறாரோ. அதனையே இன்னொரு இடத்தில் வெட்கமின்றி. அறிவு கூச்சமின்றி. நாணயமின்றி இன்னொரு இடத்தில் ஆதரிப்பதில் தான். அவரின் பித்தலாட்ட பகுத்தறிவுள்ளது. நேற்று ஒரு விஷயத்தை தப்பாக சொன்னோம். அதனையே இன்றைக்கு அறிவின்றி சரி என்கிறோம். நேற்று ஒரு விஷயத்தை கண்மூடித்தனமாக சரி என்றோம். இன்றைக்கு அதனையே தப்பென்கிறோம். நம் பேச்சைக் கேட்பவன். நம் அறிவின் யோக்கியதையத்தன்மையை கேள்வி கேட்பானே என்கிற அறிவு ஈவராமசாமிக்கு துளியுமிருந்ததில்லை. அந்த அறிவு எப்போதிருக்கும் என்றால். அவர் பேச்சைக் கேட்பவன். ஐயா. நேற்று இப்படி பேசினீங்க. இன்றைக்கு அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு புத்தி கெட்டு இப்படி பேசுறீங்க. என எப்போதாவது கேள்வி எழுப்பி இருந்தால். ஈ. ராமசாமிக்கு தன் அறிவிலுள்ள பிழையை. தன் முரண்பாட்டிலுள்ள முட்டாள்தனங்களை திருத்தி கொள்ள வேண்டும் என்று தோன்றியிருக்கும். ஆனால் அவர் பேச்சைக் கேட்டவனெல்லாம் கேனையனாக இருந்ததால். கேள்வியும் கேட்கப்படவில்லை. ஈ. ராமசாமியும் தம் அறிவிலுள்ள பிழைகளைத் திருத்தி கொள்ள வாய்ப்பே இல்லாமல் போனது. ஒரு பெண். பல புருஷர்கள் விஷயத்தில் ஈ. ராமசாமியின் அறிவிலிருந்த வேறு சில முட்டாள்தனங்களை பார்ப்போம். ஒரு பெண். பல புருஷர்கள் விஷயத்தை ஆதரிப்பவனாக இருந்து கொண்டு பாஞ்சாலியை ஈ. ராமசாமி வசைபாடியிருக்கக்கூடாது. ஆனால் வசைபாடினார். அது மட்டுமல்லாமல் பல தாரக்கடவுள்களையும் விமர்சித்தார். ஒழுக்கமுள்ளவன். ஒழுக்கக்கேட்டை சாடுவது என்பது வேறு. ஒழுக்கக்கேட்டை ஆதரிப்பவனே ஒழுக்கக்கேட்டை சாடுவது என்பது வேறு. அது ஈ. ராமசாமி அறிவிலுள்ள முதல் அயோக்கியதனம். இரண்டாவது. ஒரு பெண். பல புருஷர்கள் வாழ்க்கை முறை நாட்டில் ஓரிரண்டு இடங்களில் தானுள்ளது. நாடு முழுக்க பரவ வேண்டும் என்ற ஈ. ராமசாமி. அதை திராவிடர் கழக கொள்கையில் ஒன்றாக தீர்மானம் போடுவாரா. போட்டால் எவன் தான் அதனை ஏற்பான். உலகில் எங்குமே இல்லாத ஒரு அருவருக்கத்தக்க வாழ்க்கை முறை. இந்தியாவில் ஒன்றிரண்டு பகுதியில் மட்டும் எப்படி என யோசித்திருக்க வேண்டும். ஈ. ராமசாமி. தம் அறிவுக்கு வேலை கொடுத்திருந்தால். இதற்கு நிச்சயம் விடை கிடைத்திருக்கும் என்பதோடு. பாஞ்சாலிக்கும் 5 புருஷர்கள் எப்படி என்பதற்கும் விடை கிடைத்திருக்கும். இஸ்லாத்தில் ஒரு ஆணுக்கு பல மனைவிகள் பற்றி பேச கேட்கிறோம். அதற்கு காரணமாக முஸ்லிம்களே சொல்வது. அந்த காலத்தில் அரபுலகத்தில் ஓயாத போரின் காரணமாக. ஆண்களின் மரணம் அதிகரிக்க. குறைவான ஆண்கள்.
அதிகமான பெண்கள் என்கிற விகிதாச்சாரம் காரணமாக ஒரு ஆணுக்கு பல மனைவிகள் என்கிற ஏற்பாடு உண்டானது என்பார்கள். அன்றைய காலகட்டத்தில் அது நியாயமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிறைவான காரணம். அதே போன்ற ஒரு காரணம் தான் ஒரு மனைவி பல புருஷர்கள் வாழ்க்கை முறைக்கும் காரணமாக இருந்திருக்கலாம். அந்த வாழ்க்கை முறை உள்ள பகுதிகளில் குறைவான எண்ணிக்கையில் பெண்கள் அதிகளவு ஆண்கள் என்கிற விகிதாச்சாரம் காரணமாக இந்த திருமண முறை ஏற்பட்டிருக்கலாம். அன்றைக்கு அந்த திருமண முறை ஏற்படாமல் போயிருந்தால் விபச்சாரம் தான் தீர்வாகி இருக்கும். அதை இன்றைக்கும் ஆதரிப்பது ஈ.வே. ராமசாமியைப் போல் பேச முட்டாள்களால் தான் முடியும். மகாபாரத காலத்தில் கூட அவ்வண்ணம் இருந்திருக்கலாம். அதன் காரணமாக பாஞ்சாலி ஐவருக்கு மனைவியாகி இருக்கலாம். ஈ.வே. ராமசாமி இவ்வாறாக யோசிக்கத் தவறினார். யோசிக்க தெரியவில்லை என சொல்லலாம். யோசிக்க தவறியதால் தான் இந்த விஷயத்தில் ஈ.வே. ராமசாமியின் அரைவேக்காடான பகுத்தறிவு. பாஞ்சாலி பல புருஷர்கள் வாழ்க்கை முறையைச் சாடியும். பிறகு அறிவு நாணயமேயின்றி ஒரு மனைவி பல புருஷர்கள் வாழ்க்கை முறையை வெட்கமின்றி ஆதரிக்கவும் செய்தார். ஒரு கணவன் பல மனைவிகளை திருமணம் முடிப்பதையே சட்ட விரோதமாக்கப்பட்டு விட்ட நாளில். அந்த வாழ்க்கை முறை எங்கள் தன்மானத்துக்கு விடப்படுகிற சவால் என பெண்களை போர்க்கொடி தூக்குகையில். ஒரு மனைவி பல ஆண்களை திருமணம் முடிப்பதற்கு வக்காலத்து வாங்கும் தரங்கெட்ட ஈ.வே. ராமசாமியின் பகுத்தறிவை நினைத்து அழுவதா சிரிப்பதா என தெரியவில்லை. இவ்வளவு முட்டாள்தனமாக முரண்பட்ட ஈ.வே. ராமசாமியை பெரியார் என்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறீர்களே. நீங்களும் அவர் போல் முட்டாள்தனமான முரண்பாட்டு பேர்வழியாக வாழவா என கேட்கிறோம். இறுதியாக சரியாக சொல்ல வேண்டும் என்றால் பாஞ்சாலியிடம் ஈ.வே. ராமசாமியின் பகுத்தறிவு தோற்றுவிட்டது என்றே சொல்வோம்.